292வது ஆண்டாக தொடரும் நல்லூரானின் மரபு. கசிப்பு பாவனையால் மட்டக்களப்பில் 13 தற்கொலைகள். திருகோணமலையில் இன்று நிலநடுக்கம். மஹிந்த குடும்பத்திற்கு தொடரும் சிக்கல், நாமல் ஷிரந்திக்கு அழைப்பாடை. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் கிவலோயா திட்டம் தொடர்பான பிரேரணை நிறைவேற்றம். சுயநிர்ணய உரிமையுடன் இனப்பிரச்சினைக்கு தீர்வு, ஐக்கிய சோசலிச கட்சி வலியுறுத்தல். அனுர அரசின் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை, குறிவைக்கப்படும் வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகள். அனுர அரசின் புதிய பாதுகாப்பு சட்டத்தால் அதிரும் இலங்கை. இலங்கையின் முக்கிய கட்சி உட்பட 8 கட்சிகளுக்கு ஏற்பட போகும் சிக்கல். சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை சந்தித்தார் சஜித். பதவி ஆசையற்றவர் மாவை சேனாதிராசா, வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் புகழாரம். யாழில் இடம்பெற்று அரசுக்கு எதிரான பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான கலந்துரையாடல். தொடர்பது விரிவான செய்திகள். நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் நெற்புதிர் அறுவடை நிகழ்வு இன்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்றது. தைப்பூச தினத்துக்கு முதல் நாள் கொண்டாடப்படும் புதிர் தினம் எனும் இந்த பாரம்பரிய நிகழ்வில் தேவஸ்தான அரங்காவலரும் சிவாச்சாரியாரும் முதலாவது புதிரை அறுவடை செய்ய தேவஸ்தானத்துக்கு சொந்தமான மரவன் புலவில் உள்ள வயலுக்கு செல்வார்கள். அந்த வயலில் பூஜை வழிபாட்டுடன் அறுவடை செய்யும் நெல்லில் இருந்து அமுது தயாரித்து நல்லூர் கந்தசுவாமியாருக்கு படையல் வைத்து பூசைகள் செய்வது வழக்கம். இந்த வழிபாட்டு முறை நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் மரபாக்கு பண்பாட்டு விழாவாக பேணப்பட்டு வருகின்றது. இப்புதிர் விழா 292வது ஆண்டாக இவ்வருடமும் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா பதவி ஆசையற்றவர், சலுகைகளுக்கு விலை போகாதவர், தனக்கென எதனையும் எதிர்பார்க்காது தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த மிக சிறந்ததொரு மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். மறைந்த கௌரவ மாவை சேனாராஜா அவர்கள் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது, நான் நினைக்கிறேன் எனக்கு 10 வயது இருக்கின்ற பொழுது 70ஆம் ஆண்டு பக்கம் வரை எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என்னுடைய தந்தையாரிடத்திலே அடிக்கடி வருவார். அப்பொழுது தூய்ச்சக்கரண்டியில் நான் வாரவர், தூய்ச்சக்கரண்டியிலே அடிக்கடி வருவார். அப்புறம் 70ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலிலும் கூடுதலாக அடிக்கடி அங்கே வந்து வருவார். 75ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் அந்த நேரங்களிலும் எனக்கு கூடுதலாக தெரியும். அப்புறம் நாங்கள் உயர்தரத்தில் இருக்கின்ற பொழுது, நான் நினைக்கிறேன் 77 78ஆம் ஆண்டிலே அவர் எங்களை இளைஞர்களை அழைத்து ஒரு அரசியல் வகுப்புகள் கூட நடத்தியிருக்கிறார் எங்களுக்கு அந்த நேரம். அந்த வகையிலே அவருடைய எங்களுக்கு கூடுதலாக ஒரு என்னுடைய தந்தையாரோட பழகினோடு மட்டுமல்ல, எங்களுடையும் கூடுதலாக ஒரு உறவு ஏற்பட்டது. அந்த வகையில் தான் அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு விலை போகாதவர், அதாவது பதவி சலுகைகளுக்காக விலை போகாத ஒரு தனி மனிதன். அது மட்டுமல்ல, ஒரு அற்ப சலுகைகளுக்காக ஆசைப்படாதவர். நான் பிடிஐ செயலாளராக இருந்திருக்கிறேன், மற்ற அரசாங்க அதிபராக இருந்திருக்கிறேன். அந்த காலத்தில் கூட அவர் எந்த விதமான ஒரு தனக்கு வேண்டிய ஒரு சலுகையோ அல்லது இதை செய்ய வேணுமோ அதை செய்ய வேணுமோ என்று கூட கேட்காத ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். உண்மையிலே அவர் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய தந்தையார் சிலவழி அவருடைய குறவுறதொண்டு உங்களில் நீங்கள் கவனம் எடுக்கிறீர்கள் என்று அவர் அடிக்கடி சொல்வது எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு தந்தையார் அடிக்கடி பேசுவது அவர்கிட்ட அடிக்கடி ஆலோசனைக்காக வருவார். அந்த நேரங்களில் அவர் பேசுவது, நீங்கள் உங்களுடைய கவனம் எடுக்க வேணும் என்று சொல்லி அவர் அந்த வகையிலே அவர் ஒரு மிக மிக உன்னதமானவர். தன்னுடைய கொள்கைக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லாதவர், அந்த கொள்கையிலே உறுதியாய் நின்றவர். மற்றது முதல் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல மிக எளிமையானவர், மிக எளிமை. யாரும் போய் அணுகலாம், யாரும் போய் கதைக்கலாம், அவரோட தனக்கு தெரிந்தவர்களோ அல்லது தனக்கு பிடித்தவர்கள் என்று கூட தேவையில்லை. அவர் யாரும் போய் ஒரு அணுகக்கூடிய ஒரு மிக எளிமையான மனிதர். அது மட்டுமில்லை, மிக நேர்மையான மனிதர். நேர்மையும் ஒரு பெருமை இல்லாத ஒரு அப்பாவியான ஒரு மனிதர் தான். அவர் யாரும் கேட்கின்ற பொழுதும் எதுக்கும் அவருக்கு அந்த துணிவு வராது, மாட்டர் என்று சொல்கின்ற ஒரு துணிவு வராது. அவர் அப்படிப்பட்டவர். எது இந்த மக்கள் போய் கதைத்தாலும் அதை நாங்கள் கட்டாயமாக அதை செய்வோம் என்ற ஒரு நேரான சிந்தனையோடு ஒரு கதைக்கின்றவர். அந்த வகையிலே அவர் உண்மையிலே ஒரு மிக தன்னுடைய வாழ்நாளிலே பல நீண்ட காலம் சிறையிலே இருந்து அந்த இனத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மகான். அந்த வகையிலே அவருடைய அந்த சேவைகள் எப்பொழுதும் மக்களால் மறக்கப்பட முடியாதவை.
அந்த வகையிலே அவர் ஒரு மிக உன்னதமான ஒரு மனிதன். அந்த வகையிலே அவருக்கு இந்த நிகழ்வு எடுப்பது மிக சால பொருத்தமானதும் தகுதியானதுமாகும். அந்த வகையிலே அவர்களுடைய முதலாவது நினைவுகளிலே நான் கலந்து கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய சேவைகள் என்றும் மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வீதியோரங்களில் இருந்துதான் கையெழுத்திருக்கிறாங்க, எல்லா மக்களும் அதுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு அதில் பிரதானமாக எங்களோட பிரயாணம் செய்தவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள். ஒவ்வொரு தலைநகரத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலையும் அவர்களுடைய முக்கியமான உறுப்பினர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் எங்களுக்கு பக்கத்தில் நான் இப்போ கொழும்பு கோட்டைக்கு முன்னால் நின்று கையெழுத்து எடுக்கல வசந்த சமரசிங்க வந்து கையெழுத்து போட்டு பேசுகிறேன். மாத்தறையில் சுனில் ஆந்தோனேச்சி, களுத்துறையில் நலிந்த ஜாதிஸ், அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் தங்களுடைய முக்கியமான பிரமுகரை அனுப்பி அதை முற்றாக நீக்க வேண்டும் என்ற கருத்தை எங்களோடு சேர்ந்து செய்தவை. அது மட்டுமல்ல, எங்களை விட கூடுதலான ஒரு நிலப்பாட்டையும் அவர்கள் எடுத்தவை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சிடிஏ வந்தபோது நாங்கள் அந்த பாராளுமன்றத்தில் குழுநில விவாதங்களில் ஈடுபடுறாங்க. நாங்கள் உங்களுக்கு தெரியும், சுவாசிக்காக தெரியும், அதில் வீரியத்தை குறைக்கலாமான்னு அவர்கள் ஒன்றுக்கும் வராததுக்கு காரணம் நாங்கள் இப்படியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டோம், அது முற்றாக போவோம். அப்போ முற்றாக அது நீக்கப்பட வேண்டும் என்று இப்போ போய் அவைகளுக்கு தன்மையாக சொல்றதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அது அவர்களுடைய வாதம், அது எங்கட வாதமும் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், முற்றாக நீக்கப்பட வேணும். ஆனால் அரசாங்கம் எப்படியோ கொண்டு வரதான் போகுதுன்னு சொன்னால் அதில் இருக்க வீரியத்தையாவது இவ்வளோத்துக்கும் குறைக்க வேண்டும் என்றதுக்காண்டி சில விஷயங்களை சொல்றோம். அவர்கள் அந்த வேலையில் ஈடுபடவே இல்லை. ஏடிஏ வந்தபோது நீதிமன்றத்துக்கு போனவே யார் போனது? இப்போ வெளிவிவகார அமைச்சரும் பிரதம மந்திரி ஹரணி அமரசூரியனும் விஜித்த ஹேரத்தன் நீதிமன்றத்துக்கு போய் அதை எதிர்த்ததுல பிரதானமான அவர்கள் எதிர்ப்பு வந்து பயங்கரவாதத்துக்கு வரைவிலக்கணம் இல்லை, பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு வரைவிலக்கணம் இல்லை என்றதைத்தான் அவர்கள் சொல்லி நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துகிறார்கள். இன்றைக்கு பிஎஸ்டியிலையும் பயங்கரவாதத்துக்கு வரைவிலக்கணம் இல்லை, அவர்களை கொண்டு வர சட்டத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சகலருக்குமான நீதி என்ற இப்போ சுவாசிக்காண்டைக்கு இருந்த நீங்கள் டிசம்பர் 10ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு கொழும்புல ஒரு கருத்தரங்கில் நீதி அமைச்சர் வந்திருந்தவர். அப்போ அதில் பயங்கரவாத தடுத்திட்டத்தை நீக்கிற பற்றி பேசி அதை இன்னும் அதில் கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட்டிருந்ததை பற்றி சொன்னபோது எனக்கு காதுக்கு சொன்னவர், இல்லை நாங்கள் பாவிக்க மாட்டோம், அது விரைவில் முற்றாக நீக்குவோம். ஏடிஏ பற்றி இளங்கமன்ற கல்லூரியில் நாங்கள் ஒரு கருத்தரங்கு வைத்த போது ஹர்ஷன நாணயக்கார வந்து மேடையில் ஏறி பேசினவர், இது முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும், மாற்றீடாக ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது. அப்போ இப்போ அவர்களுக்கு நாங்கள் போய் இதை திருப்பி சொல்றதா? எங்களை விட கூடுதலாக தீவிரமாக இருந்தவர்கள் இதுக்கு மாற்றீடாக சட்டம் வரக்கூடாது என்றதில் தெளிவாக இருந்தார்கள். அவையே நாங்கள் ஸ்வஸ்திகாவை மென்ஷன் பண்ணவங்க வந்து இந்த டெரரிசம்னு சொல்லப்படுகிற சொல்லு வந்து லீகலி அக்செப்டடாக, அந்த கவுண்டர் டெரரிசம் லோஸை உருவாக்குறன்றது வந்து ஆப்ஷனல்ன்றதை தவிர ஒவ்வொரு நாட்டுக்கும் மேண்டேட்டரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு திங்கிங்கை கொண்டு வந்தது வந்து செப்டம்பர் 11 குண்டுவெடி எங்களோட ட்வின் டவர்ஸ் அமெரிக்கா. அதுக்கு பிறகு வந்து அதை லெஜிட்டிமைஸ் பண்ணி விட்டாங்க. அதை நான் நான் என்னுடைய இதில் சொன்னால் வந்து இது ஒரு லீகல் டேர்ம் இல்லை, இட்ஸ் பொலிட்டிக்கல் டேர்ம், ரைட்? அப்போ அதனால தான் வந்து இதை இப்படித்தானு சொல்லி டிஃபைன் பண்ணுறது வந்து பிரச்சனையாக கிடைக்குது. ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த டெரரிசம்னு சொல்லப்படுகிற விஷயத்தை கையாளுவதாக இருந்தால் சில 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 தேவைப்பாடுகளை அமைவாகத்தான் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாதிருக்கின்ற பொழுது அது சர்வதேச மனித உரிமை கோட்பாடுகளையும் ஜனநாயக கோட்பாடுகளையும் மீறுவதாக அமையும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் 3 பேருமே காய்ச்சினாங்க, நீங்கள் எதுக்குலையுமே காய்ச்சினங்கள் வந்து சட்டத்துக்குள்ளால எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண போக இயலாது, அது இம்பாசிபிள், ரைட்? அப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இப்போ பிள்ளைய ஒழுக்கமாயிரன்னு சொல்லி சொன்னோம்னால், ஒழுக்கம்ன்றதை டிஃபைன் பண்ணுறதும் பார்க்க 6 மணிக்கு முதல் வீட்டுக்கு வா, பொம்பளை பிள்ளையா இருந்தால் உடம்பு தெரியாமல் ஒழுக்க போடணும்னு சொல்லி வேறு விஷயங்களை சொல்வதன் மூலமாக ஒழுக்கம்ன்றதை டிஃபைன் பண்ணுற வலிக்கிறது மாதிரி இப்படியான விஷயங்களை செய்தால் அது டெரரிசமாக வரும். அப்படி இல்லாத விஷயங்கள் டெரரிசம் இல்லாததாக வரும். டிவிஷன் சுற்றி வளைத்து தான் டிவிஷனை கொடுக்குறாங்களே தவிர
ஆனால் அதுக்குள்ளே இந்த பிஎஸ்டிஏயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 விதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ப்ரொஃபஸர் சொன்னது மாதிரியும் அரசை குழப்புறதுன்னு சொல்லியிருக்காங்க. பொது ஒழுங்கை குழப்புறது, அரசாங்கத்தை குழப்புவது, அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறதுலாம் சொல்லி கொண்டு வராங்க. இப்போ இந்த பிஎஸ்டிஏ பாஸ் பண்ணப்பட்டதுன்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும், எக்ஸஜரேட் பண்ணல, பட் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகலாம் என்றால் அரசாங்கம் ஒன்றை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் அது பயங்கரவாதமாக வரலாம். அப்போ நாங்கள் ஏதாவது சட்டம் வருகின்றது செய்யாதே, அல்லது இப்போ மன்னாரில் இப்போ மின்மில் வருது நீ கொண்டு வராத, அல்லது இப்போ நான் இந்த ஊரில் குப்பை கொண்டு வரான்னு சொல்லி குப்பை கொண்டு வராதேன்னு சொன்னால் அதுவும் அரசுக்கு எதிராக செய்யப்படுகின்றன்னு சொல்லி police இன்டர்பிரேட் பண்ணலாம். அங்கே இருக்கிற பிரச்சனை தான் ரசிகாக ஹைலைட் பண்ண அதையும் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷனையும் தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நாங்கள் எக்கச்சக்கமான பாவம் செய்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு சுருக்கமான மறுமொழி கடவுள் மாதிரி. கடந்த வருடம் பவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் 15 தற்கொலை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இதில் 13 தற்கொலைகளுக்கு கசிப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கம் செலுத்தியுள்ளதாக பவுனதீவு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வருடம் 20 வயதிற்குட்பட்ட 4 பேர் தற்கொலை செய்துள்ள நிலையில் அதில் 3 பேரின் தற்கொலையில் இந்த கசிப்பு தாக்கம் செலுத்தியுள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்தின் பிரதேச அபிவிருத்தி மீளாய்வு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த அபிவிருத்தி குழு கூட்டமானது மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் திருமதி சத்யானந்தியின் ஒழுங்கமைப்பில் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், மண்முனை மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் கோபாலபிள்ளை, பிரதி தவிசாளர் மற்றும் திணைக்களங்களின் தலைவர்கள், விவசாய அமைப்புகளின் தலைவர்கள், போலீசார் என்று பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கூட்ட ஆரம்பத்தில் கடந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் முடிவுறுத்தப்படாத தீர்மானங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் தற்போது அறுவடைகள் ஆரம்பித்துள்ள நிலையில் யானைகளின் அட்டகாசங்கள் காரணமாக பெரும் பாதிப்புகளை எதிர்கொள்வதாக இங்கு விவசாய அமைப்புகளினாலும் பிரதேச சபையின் தவிசாளரினால் தெரிவிக்கப்பட்டதுடன் இந்த யானை பிரச்சினையை தடுப்பதற்கு மக்கள் வாழும் பகுதிகளுக்குள் ஊடுருவியுள்ள யானைகளை காட்டுப்பகுதிகளுக்கு அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இதன்பொழுது அறுவடை ஆரம்பித்துள்ள நிலையில் வவுணதீவின் பல்வேறு பகுதிகளிலும் புகுந்திருக்கின்ற யானைகளை யானை வேலிகளுக்கு அப்பால் கொண்டு செல்வதற்கு வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு பணிப்புரைகள் விடுக்கப்பட்டதுடன் அறுவடைக்கு பின்னர் யானைகள் ஊடுருவாமல் தடுப்பதற்கான யானை வேலிகளை அமைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக வவுணதீவு மற்றும் ஆயித்தியமலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் கசிப்பு மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரங்களினால் பாரிய அளவில் சமூக சீர்கேடுகள் நடைபெறுவதுடன் தற்கொலைகளும் அதிகரித்து வருவதாக இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மற்றும் சுகாதாரத்துறையினராலும் சுட்டிக்காட்டப்பட்டது. கசிப்பு காரணமாக மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவின் ஒவ்வொரு கிராமமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வருடத்தில் 2 சிறுவயதினர் தற்கொலை செய்துள்ளதாகவும் அதில் ஒருவர் 16 வயதில் இருந்து கசிப்பு குடிக்க அடிமையான நிலையில் 18 வயதில் நஞ்சருந்தி உயிரிழந்துள்ளதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் இளங்கோ அவர்களினால் சுட்டிக்காட்டப்பட்டது. அதே பகுதியில் இன்னும் அதே வயதுடைய 3 பிள்ளைகள் கசிப்புக்கு அடிமையான நிலையில் உள்ளதாகவும் வீதியை அமைத்தாலும் கட்டடம் அமைத்தாலும் மக்களின் பாதிப்புகள் சரி செய்யாவிட்டால் எது கட்டினாலும் பிரயோசனமற்றது எனவும் இதன்பொழுது அவர் சுட்டிக்காட்டினார். போலீசாரும் சமூக கட்டமைப்பினரும் இணைந்து கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் இதன்பொழுது கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. திருகோணமலை நகரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணியளவில் குறித்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திருகோணமலை நகரம் மற்றும் அதனை ஆண்டிய சில பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் தீவிரப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அவசர செயற்குழு கூட்டம் இன்று காலை இடம்பெற்ற போதே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஜனவரி 26ஆம் தேதி முதல் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது கூடிய சங்கத்தின் மத்திய குழு செயற்குழு தமது பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வை முன்வைக்க சுகாதார அமைச்சருக்கு 48 மணி நேர கால அவகாசம் வழங்கியிருந்தது. இருப்பினும் சுகாதார அமைச்சர் உரிய தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதனால் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டது.
அறிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் கையிருப்பில் இல்லாத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வெளியில் இருந்து பெற்றுக் கொள்ளுமாறு நோயாளர்களுக்கு பரிந்துரைத்து மருந்துச் சீட்டுகளை வழங்குவது நிறுத்தப்படும். வைத்தியசாலைகளில் கையிருப்பில் இல்லாத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வெளியில் இருந்து பெற்றுக் கொள்ளுமாறு நோயாளர்களுக்கு பரிந்துரைத்து மருந்து சீட்டுகளை வழங்குவது நிறுத்தப்படும். வைத்தியசாலையில் மேற்கொள்ள முடியாத ஆய்வக பரிசோதனைகளை வெளியில் செய்து கொள்ளுமாறு பரிந்துரைப்பது நிறுத்தப்படும். அரசியல் குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் கிளினிக்குகளில் வைத்தியர்கள் தன்னார்வமாக கலந்து கொள்வதிலிருந்து விலகுவர். போதிய வைத்தியர்கள் இல்லாத நிலையில் வைத்தியசாலைகளில் புதிதாக திறக்கப்படும் வார்டுகள் அல்லது வேறு பிரிவுகளுக்கு வைத்தியர்களை இணைப்பது நிறுத்தப்படும். நோயாளிகளின் பாதுகாப்பு, தனிப்பட்ட ரகசியத்தன்மை மற்றும் போதுமான ஊழியர் வசதிகள் இல்லாத சூழலில் நோயாளிகளை பரிசோதிப்பதில் இருந்து வைத்தியர்கள் விலகுவர். விசேட வைத்திய நிபுணர்கள் தாம் நியமிக்கப்பட்ட வைத்தியசாலையில் மட்டுமே சேவையாற்றுவர். விசேட நிபுணர்கள் இல்லாத பிற வைத்தியசாலைகளுக்கு சென்று மேலதிக கடமைகளை ஆற்றுவதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வர். இதுபோன்ற கடும் நடவடிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்க உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி சிறந்து ராஜபக்ச மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக்குமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறிலிய சபைய திட்டம் தொடர்பான விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக ஷிரந்தி ராஜபக்ஷ அழைக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. குறித்த விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்ய வருமாறு முன்னர் அவருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் வர முடியாது என்று கூறி அவர் வேறு திகதியை கோரியிருந்தார். அதன்படி 3ஆம் தேதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அதே நாளில் காலை 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வின் போது கிபுல் ஓயா திட்டம் தொடர்பான பிரேரணையால் பதற்ற நிலை ஏற்பட்டது. அரசாங்கத்தினால் அதிக அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் சிங்கள குடியேற்றமான கிவில் ஓயா திட்டத்தினை எதிர்க்கும் வகையிலான பேரணியொன்றினை வலிகிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நோரோ சபையின் ஒப்புதலுக்காக கொண்டு வந்துள்ளார். இதன்போது ஆளும் கட்சியினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையில் பலத்த வாக்குவாதம் இடம்பெற்றது. மகாவலி திட்டம், வெளியோயா திட்டம் போன்று திட்டமிட்டு தமிழ் மக்களின் பிரதேசங்களை ஆக்கிரமிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் திட்டமாகவே கிவிலோயா திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது என சபையில் சுட்டிக்காட்டிய தவிசாளர் கிவிலோயா திட்டத்திற்கு எதிரான பிரேரணையை சபைக்கு கொண்டு வந்துள்ளார். இதனை தேசிய மக்கள் கட்சியின் 9 பிரதேச சபை உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். ஏனைய தமிழ் கட்சிகள் அனைத்தும் குறித்த திட்டம் தமிழ் மக்களுக்கு விரோதமானது என்ற வகையில் பிரேரணையை ஆதரித்து வாக்களித்தனர். அத்துடன் பிரஜாசக்தி திட்டத்தினை எதிர்த்தும் தேசிய மக்கள் கட்சியினர் வாக்களித்திருந்த நிலையில் பின்னர் அனைவரும் வாக்களித்ததன் பின்னர் பிரேரணை நிறைவேற்றப்பட்டது.
ஒன்று, நாங்கள் கிபிலோயா திட்டம் தொடர்பாக அதில் இருக்கின்ற பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பு தொடர்பாக இங்கே பிரஸ்தாவித்து ஒரு தீர்மானம் ஒன்றை, ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆணை பெற்ற தமிழ் மக்களின் சபை என்ற ரீதியிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக அனைத்து உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்புடனும் சபை அறிவித்தல்களிலே இணைக்கப்பட்டு இந்த வேளையில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. மகாவலி எல்கடியம் என்பது தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை திட்டமிட்டு அபகரிப்பதற்கான ஒரு திட்டம். அதனை நடைமுறைப்படுத்தும் வகையிலே இது கடந்த அரசாங்கங்களின் காலங்களிலும் முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் தேசிய அரசியல் தலைமையுடைய எதிர்ப்புகளின் காரணமாக இலங்கையிலே நிறுத்தப்பட்டிருந்து இப்போது ஆட்சியே இருக்கின்ற அரசாங்கம் 23,456 மில்லியன் ரூபாவிலே அந்த திட்டத்துக்கு புத்துயிர் கொடுப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கி இருக்கின்றது. இதே நேரத்திலே உடனடியாக 2,500 மில்லியன் ரூபாவிலே உடனடியான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க கூறியிருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்கள் வரலாற்று ரீதியாக வாழ்ந்த பிரதேசத்திலே அவர்களுடைய வடிவத்தை பவுனியா உள்ளிட்ட பகுதிகள், நெடுங்கடிகளிலே பல பகுதிகள், முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலே மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையுடைய விடயத்தை கொண்டு வந்து எங்களுடைய வரலாற்று ரீதியாக தமிழ் மக்களுடைய நிலங்கள் எவ்வாறு கபலீகரம் செய்யப்பட்டன என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதற்காக நாங்கள் ஒரு எதிர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சித்த போது இங்கே கௌரவ உறுப்பினர் சுகீர்த ரூபன் அவர்கள் என்னால் இந்த கருத்தை முன்வைக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு இந்த சபையை குழப்பிய வண்ணம் நேர வீணடிப்பையும் சபையை இயங்க முடியாததையும் மக்களின் பணத்தை வீணடிப்பையும் செய்ததன் காரணமாக இந்த இடத்திலே அவருக்கு 1 மாதம் இந்த சபையிலே இருந்து அவரை நிறுத்துவதற்கு தவிசாளராகிய என்னுடைய அதிகாரத்தின் பிரகாரமாக ஒரு நீதியின்பால் இந்த விடயத்தை முன்வைக்கின்றோம். இதற்கு அவை ஆணை தர வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் இந்த கிபிலோயா திட்டம் தொடர்பாக தமிழ் மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற, எங்களுடைய மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு உணர்வுபூர்வமான போராட்டங்கள், அகிம்சை ரீதியான போராட்டங்கள், ஜனநாயக வழிமுறை மூலமான போராட்டங்கள் அனைத்துக்கும் எங்களுடைய வெளியாமந்திரங்கள் பிரதேச சபை ஆதரவளிக்கின்றது. அதே சமயத்திலே இந்த திட்டத்தின் வாயிலாக எங்களுடைய தமிழர் தாயகம் பூர்வீக நிலங்களை கபலீகரம் செய்யக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த காலத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய கருவூலமாக இருக்கக்கூடிய ஜேவிபியினர் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை 2ஆக பிரித்தார்கள். அவர்கள் பிரித்துவிட்டு பாட்டோர் கொண்டாடினார்கள். இவ்வாறான ஒரு துப்பாக்கிய நிலையை அவர்கள் இன்றைய நிலைமையிலும் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய மக்கள் மீளக்குடியேறவில்லை. தேசிய இன பிரச்சினைக்கு சுயநிர்ணய உரிமைகளின் அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என ஐக்கிய சோசலிச கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் விசேட கூட்டம் ஒன்று அந்த கட்சி எதிர்வரும் 13ஆம் தேதி யாழ் நல்லூரில் நடத்துகின்றது. கட்சித் தலைவரான ஸ்ரீதுங்க ஜாயசூரிய சிறப்பு பேச்சாளராக பங்கேற்று தமிழ் மக்களுக்கு கௌரவமானதொரு தீர்வை வழங்குமாறு வலியுறுத்தவுள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், வடக்கு மீனவ சங்கத்தின் பிரச்சினைகள் உடன் தீர்க்கப்பட வேண்டும் என்று இதன் பொழுது வலியுறுத்தப்பட உள்ளது. இலங்கையில் கொலை, கப்பம் கோருதல், போதைப்பொருள் கடத்தல், கொள்ளை மற்றும் பாரிய தாக்குதல் குற்றங்களுடன் தொடர்புடைய 95 குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்களை சர்வதேச போலீசார் ஊடாக கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள இந்த 95 சந்தேக நபர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் சிவப்பு அறிவித்தல் மூலம் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். 2025ஆம் ஆண்டில் சர்வதேச போலீசார் மற்றும் அந்தந்த நாட்டு போலீசார் ஒத்துழைப்புடன் கைது செய்யப்பட்ட 11 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் 3 இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பாரிய குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற நிலையில் அங்கிருந்தபடியே தமது உதவியாளர்கள் மூலம் கொலை, கப்பம் கோருதல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை முன்னெடுத்து வர ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்கள் அனைவரும் இந்த பட்டியலில் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். தற்போது வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் சர்வதேச போலீஸ் வலைப்பின்னல் ஊடாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தேர்தல் காலத்தில் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கோஷத்துடன் அதிகாரத்துக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் தற்போது நடந்து கொண்டுள்ள புதிய சட்ட கட்டுப்பாடுகள் மற்றும்
அரச பாதுகாப்பு சட்டம் தொடர்பான நகர்வுகள் பொதுமக்கள் மற்றும் அரசியல் தரப்பினர் மத்தியில் பாரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்படும் புதிய சட்டம் மூலமானது முன்னைய காலங்களை விடவும் கடுமையான அதிகாரங்களை ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு துறையினருக்கும் வழங்குவதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் இதனை பயன்படுத்தி பல போராட்டக்காரர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு வருவது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு நிர்வாகத்தை முடக்கும் வகையில் அல்லது அரசு சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் முன்னெடுக்கப்படும் இத்தகைய எதிர்ப்பு நடவடிக்கைகளும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என வரையறுக்கப்பட்டு பிணையில் வர முடியாதவாறு கைதுகள் முன்னெடுக்கப்படுவது அனுர அரசின் மீதான ஜனநாயக நம்பிக்கையை கேள்விக்குள்ளாகியுள்ளது. ஒருபுறம் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு என்ற போர்வையில் முன்னெடுக்கப்படும் அதிரடி சோதனைகள் வரவேற்கப்பட்டாலும் மறுபுறம் அரசியல் ரீதியாக தன்னை விமர்சிப்பவர்களை ஒடுக்குவதற்கு புதிய சட்டங்கள் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றனவா என்ற ஐயப்பாடு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் வரை எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. அனுர அரசின் இந்த அதிரடி சட்ட பாய்ச்சல் நாட்டுக்கு தேவையான ஒழுக்கமா அல்லது இது அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான ஒரு கடுமையான ஒடுக்குமுறையா என்ற அடிப்படையில் கடும் விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளன. கல்வி சேவையில் தங்களை உடனடியாக உள்வாங்குமாறு கூறி இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா இன்று விஜயம் செய்தார். இந்த போராட்டக்காரர்கள் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி முதல் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். எவ்வாறாயினும் தமது போராட்டத்தை சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டமாக மாற்றியதை தொடர்ந்து அதில் ஈடுபட்டிருந்த சிலரின் உடல்நிலை மோசமடைந்ததால் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்றும் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.